நம்ம வேலவன் ஸ்டோர்ல நான் பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. நீங்களும் வாங்க, கம்மி விலையில கை நிறைய வாங்கிட்டு போங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. தம்பி ஈபிஎஸ் இருக்கலாம், யூபிஎஸ் தேவையில்லைங்கிறார். நன்றி. இதாய நம்ம கட்சி. ஒரு தொண்டனுக்கு கூட இப்படிப்பட்ட சிந்தனை வரக்கூடிய ஒரே கட்சி அதிமுக கட்சி. அப்புறம் எங்க போனாலும் பேசுறாரு, திரு ஸ்டாலின் பேசுறாரு, உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு. ஏன்னா நம்ம பாரதிய ஜனதா கட்சியோட கள்ள உறவு வச்சிருக்கிறோமா, கள்ள தொடர்பு வச்சிருக்கணுமா? இதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலை. ஸ்டாலினுக்கு, திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த கள்ள தொடர்பு இதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலை. எங்களுக்கெல்லாம் அப்படி இல்ல தம்பி, எங்களுக்கெல்லாம் அப்படி எண்ணமும் இல்ல, அப்படி சொல்லுகின்ற சூழ்நிலை எங்களுக்கு இல்ல. ஏனைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டல் இருந்து தலைவன் வரைக்கும் எதைக்கும் அஞ்சாத நெஞ்சம் படைத்தவன். எதை கண்டு எங்களுக்கு பயம் இல்ல, யாரை கண்டு எங்களுக்கு பயம் இல்ல. ஏதோ பாரதிய ஜனதா கட்சி கண்டு நாங்கள் பயந்ததை போல நீங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்ட ஒரு தவறான பொய்யான பிரச்சாரத்தை நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் பரப்புகிறீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூட்டணியில் இருக்கின்ற வரை கூட்டணி தர்மத்தை கடைபிடிப்போம். அது எங்களுடைய நிலைப்பாடு. எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு விசுவாசமாக இருப்போம். அதே நேரத்தில் கூட்டணியிலிருந்து விலகி வந்து விட்டோம். இனி தமிழகத்திற்கு பாதிக்கக்கூடிய எந்த திட்டமும் மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா ஆட்சி கொண்டு வந்தால் கடுமையாக எதிர்ப்போம், முறியடிப்போம். உங்களை போல எதிர்கட்சியில இருக்கின்ற பொழுது இன்றைக்கு கோ பேக் மோடி என்பீர்கள், கருப்பு பலூனை விடுவீங்க. இன்றைக்கு ஆளுங்கட்சி வந்த பிறகு அந்த ஊழலை மறைப்பதற்கு இன்றைக்கு ஏதோ ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இன்றைக்கு பாரத பிரதமரை தமிழ்நாட்டுக்கு அழைப்பீர்கள். அப்பொழுது வருகின்ற பொழுது வெல்கம் மோடி என்று ரத்தன கம்பளத்தை விரித்து வரவேற்கின்ற கட்சி அதிமுக கட்சியில் ஸ்டாலின் அவர்களே, எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியா வந்தவர் ஒரு நிலைப்பாடு, இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. அதோட இன்றைக்கு மதுரையில் ஒருவர் பேசியிருக்கிறார், பாரதிய ஜனதா கட்சியுடைய பொதுச் செயலாளர் பேசியிருக்கிறார். அவர் வேட்பாளர் இருக்கிறார். அவரை அடையாளம் காட்டுறதற்காக, அவர் பேர் ராம சீனிவாசன் பேரு, அவர் தன்னை அடையாளம் காட்டுறதற்காக என்னை பற்றி பேசி கட்சி பற்றி பேசுகிறார். 2024 இப்ப நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலோட அதிமுக காணாத போதுமா? கண்டுபிடிச்சு கொடு நீ. ஏய், உன்னை போல எத்தனை பேரை பார்த்தீங்க அதிமுக? அதிமுக வரலாறு உனக்கு தெரியுமா? நான் உட்பட மேடையில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் இந்த கட்சிக்கு உழைத்தவர்கள். உன்னை போல சொகுசு வாழ்க்கை நடத்துகிறவர்கள் அல்ல, இரவல் பாராமல் உழைக்கின்ற உழைப்பாளிகள். நாங்கள் உழைப்பை நம்பி கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம். மக்களுக்கு சேவை செய்து மக்களை நம்பிக்கொண்டிருக்கின்றோம். உங்களை போல வெற்றி விளம்பரத்திலே நாங்கள் அரசியல் நடத்தவில்லை. இன்றைக்கு 30 ஆண்டு காலம் மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்து இன்றைக்கு மக்களுடைய ஆதரவை பெற்று இன்றைக்கு தமிழகத்திலேயே அதிக தொண்டல் நிறைந்த கட்சி அதிமுக கட்சி. எங்களை பார்த்து 2024க்கு பிறகு அதிமுக இருக்காதா? பொறுத்திருந்து பாரு. இந்த தேர்தலோடு உன்னை போல் வெற்றி அரசியல் பண்ணி கொண்டிருக்கின்ற நபர்கள்லாம் இந்த தேர்தலோடு அடையாளம் காணாமல் போய்விடுவீர்கள். அதுதான் யதார்த்த உண்மை. அது மட்டுமில்ல, 1998 நான் நாடாளுமன்ற போட்டியிட்டேன். அப்பதான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சோம். அப்பதான் தாமரை சின்னம் என்று மக்களுக்கே அடையாளம் காட்டியவர் அம்மா. பாரதிய ஜனதா கட்சியுடைய சின்னத்தை இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1998 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா நம்மோடு கூட்டணி வைத்த போது இந்த சின்னம் தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய சின்னம் என்று அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. உங்களுடைய அடையாளத்தையே அதிமுக தான் காட்டுச்சு. எங்களை பார்த்தா கட்சி இருக்காதுன்னு சொல்ற.